அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 21/8/2024 இன்றைக்கு 50-50. இந்த 50-50ல் ட்ரா நம்பர் 107. இந்த 107ல் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குதுன்னு பார்ப்போம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விடைய பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கு பார்க்குறதுக்கு முன்னே நேற்றைய கணக்கில் என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம இந்த 939 773 அப்படிங்கிற கணக்குலையும் நம்ம 344 அப்படின்னு கொடுத்துருந்தோம். 44 ஜோடி கொடுத்துருந்தோம். டபுள்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அதே போல் 44ங்கிறது டபுள்ஸ் வந்துச்சு. நம்ம கொடுத்தது ஏபிக்கும் பிசிக்கும் தான் கொடுத்துருந்தோம். இதில் பார்க்கும்போது ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு 44. ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு நமக்கு ஒரு வெற்றி, சி போர்டுக்கு 4 வச்சது தான். ஓகேங்களா? இதில் முழுசாக நம்பர் கொடுத்தோம்னா அது இதுவே போல் 0 வச்சும் கொடுத்தோம். இது 440 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதில் 440 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த பி போர்டுக்கு 0 வச்சுருந்தோம்னா இது ஒரு முழு வெற்றி நமக்கு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இது எப்போதையும் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, என்னோடய கணக்கில் நேராக கொடுக்குறோம். உங்களோட கணக்கில் இப்போ 2 வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி 30 வச்சு வின்னிங் வாங்கின நம்பர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இன்றைய கணக்கில் நம்ம இதே போல் என்ன வெற்றி கொடுக்குது அப்படிங்கிறதும் பார்த்துருவோம். இதுக்கு வார கணக்குலையும் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலையும் பார்த்துருவோம். இந்த ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் பார்க்கும்போது ஏசிக்கு 22 வந்திருக்கு. அடுத்தது 038 இந்த நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் நமக்கு ஒரு வாரம் கணக்குலையும் என்ன வருதுங்கிற பார்த்துருவோம். இதில் இன்னொரு ஒத்துமையாக இருக்குது. சி போர்டுக்கு பார்க்கும்போது இந்த 2-8 அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு. இதில் மீண்டும் 8 வரலாம். ஓகேங்களா? இதில் மீண்டும் 8 வரலாம். அந்த 8 வரும்போது இதுக்கு ஒரு 4ம் வரலாம். அப்படி இந்த 4 முதன்மையாக சி போர்டுக்கு வைக்கலாம் மீண்டும். ஓகேங்களா? மீண்டும் 4 வந்தால் சி போர்டுக்கும் அல்லது ஏ போர்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கணக்கில் 2 அடுத்தது 8 அதுக்காக 4 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இந்த கணக்கையும் பாருங்கள். 2 அடுத்தது 3 வந்திருக்கு பி போர்டுக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கணக்குலேயும் நமக்கு இதில் பார்க்கும்போது இதுக்கு ஒரு 4 வரலாம் அல்லது 6 வரலாம். ஓகேங்களா? இந்த கணக்குக்குன்னு அதே போல் கொடுக்குறேன். இதை 6ங்கிறது சி போர்டுக்கும் வரலாம். இந்த 4 ஏ போர்டுக்கும் வரலாம். இதில் பி போர்டுக்கு ஒரு நம்பர் எடுக்கும்போது இதை எடுத்துக்கலாம். 3 6 அப்படிங்கும்போது பி போர்டுக்கு 9 கொடுக்கலாம். ஓகேங்களா? இதில் பி போர்டுக்கு 9. இந்த கணக்கில் பி போர்டுக்கு 9 வச்சு அதுக்கு ஒரு பவர் மீண்டும் 3 கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த 3 ஏன் வருது அப்படின்னா அதுவும் வர கணக்கு தான். இந்த கணக்கு 6 அந்த 6ங்கிறது இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த 3ங்கிறது நமக்கு மீண்டும் பி போர்டுக்கு வரலாம். இதில் பி போர்டுக்கு பார்க்கும்போது நமக்கு முதல் கணக்காக பி போர்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அப்படி பார்த்தோம்னா 3 அல்லது அதுக்கு பவர் 9. இந்த 3 வரலாம் அல்லது இந்த வருஷ பிரகாரம் 3 6 9 அப்படிங்கிற கணக்கில் 9 வரலாம். பி போர்டுக்கு 2 நம்பர். ஓகேங்களா? இதில் ஏ போர்டுக்கு பார்ப்போம். ஏ போர்டுக்கு பார்க்கும்போது நம்ம சொன்னது தான். ஏ போர்டுக்கு 4 அல்லது 6 வரலாம். ஓகேங்களா? இதில் 6 வரலாம். இந்த கணக்கில் இங்கே பாருங்கள் 0 7. ஓகேங்களா? 0 7 அப்படிங்கும்போது 5 வரலாம். இதில் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு பார்த்தாலும் 2 0 அப்படிங்கிறதுக்கும் இதில் 5 வரலாம். ஓகேங்களா? இந்த அமைப்பில் இருக்குது. உங்களுக்கு இந்த 5 ஏ போர்டுக்கு வருதா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? இந்த கணக்கில் ஏ போர்டுக்கு பார்த்தாச்சு. சி போர்டுக்கு பார்க்கும்போது இதுதான் நமக்கு முக்கியமான கணக்கு. சி போர்டு தான் நமக்கு எப்போதுமே ஒரு வெற்றிக்கு சி போர்டு தான் காரணம். ஓகேங்களா? அதில் சி போர்டுக்கு 4. ஓகேங்களா? இதில் இந்த கணக்கு பார்க்கும்போது 8 9 அப்படிங்கும்போது வருஷலாக பார்க்கும்போது 0வும் வரலாம் சி போர்டுக்கு. ஓகேங்களா? உங்களோட கணக்கில் மீண்டும் சி போர்டுக்கு 0 வருதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னுடைய கணக்கில் 0 இதில் கொடுக்கல. அப்படி வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு 4 6 8
ஓகேங்களா. இதில் போர்டுக்கு பயன்படுத்துகிறவங்க இதில் வந்து 01 பயன்படுத்திக்கலாம் சி போர்டுக்கு. ஓகேங்களா. இதில் பார்க்கும்போது டோட்டலாகவும் 4 நம்பர் வரும். அந்த 4 நம்பர்னு பார்க்கும்போது சி போர்டுக்கு மட்டுமே. இது பிறண்டு வந்தால் 4 6ங்கிறதும் நமக்கு மீண்டும் வரும் ஏ போர்டுக்கு. ஓகேங்களா. அது பரட்டி எப்படி வேணாலும் வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது போர்டுக்கு உள்ளதை கொடுத்தாச்சு. போர்டுக்கு பயன்படுத்துகிறவங்க இதில் எந்த நம்பர் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா. ஆல் போர்டுக்கு பார்க்கும்போது 6, இந்த 6ங்கிறது ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஏன்னா 2 நம்பர் வேண்டாம், ஒரு நம்பர் 6 ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் செட்டாக நமக்கு எப்படி நம்பர் வருதுங்கிறதையும் எடுத்துடலாம். 3 நம்பருக்கு எப்படி வருதுங்கிறத பார்த்துருவோம். அந்த 3 நம்பருக்கு பார்க்கும்போது முதல் கணக்கில் நம்ம 498. ஓகேங்களா. இது 8ங்கிறது இந்த 9க்கு உள்ளதை வச்சு சேர்த்து கொடுக்குறேன். ஓகேங்களா. இதில் பிறண்டு வந்தால் 894 அப்படின்னு வைக்கலாம். ஏசிக்கு உள்ளதை மட்டும் பரட்டி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இதில் வந்து 693 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா. இது ஏன் 693 கொடுக்குறேன்னா ஏ போர்டுக்கு 6 இருக்குது, அது சி போர்டுக்கும் இருக்குது. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த 3ங்கிறது பி நம்பர் பிறண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. 3ங்கிறது அடுத்த நம்பர் ஒன்று இருக்குது, ஆனால் அது இந்த 9க்கு பிறண்டு ஒரு பவர் வச்சு 3 வரலாம். ஓகேங்களா. அந்த கணக்கில் பிறண்டு வந்தால் 9ங்கிறது பி போர்டுக்கும் 3ங்கிறது சி போர்டுக்கும் வரலாம். அதுக்காக இந்த நம்பரை பற்றி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா. இந்த கணக்கில் பார்க்கும்போது 3 நம்பர் இன்றைக்கு அதிகமாக கொடுக்கறதில்லன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு 3 நம்பர் அப்படிங்கிறது எப்படி வரலாங்கிறத பார்த்துருவோம். அந்த கணக்கில் 6 டோட்டலாக வச்சு கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் பாருங்கள் 634. ஓகேங்களா. இதில் 436. இதை ஏசிக்கு உள்ளதை பற்றி கொடுக்குறேன். ஓகேங்களா. இது பற்றி கொடுக்குறேன். இது ஒரு நம்பர் 683 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா. சி போர்டுக்கு 8 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அந்த நம்பர் பிறண்டு பி போர்டுக்கு வந்தால் பிறண்டு 683 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அதை பற்றி கொடுக்குறேன்னா 38ன்னு கொடுக்கலாம். அது ஏன் 38 கொடுக்கல அப்படிங்கனாக்கா இதில் 38ன்னு வந்திருக்கு பாருங்கள், 038. ஓகேங்களா. அந்த நம்பருக்காக தான் இதை கொடுக்கல. ஓகேங்களா. இதுக்கு நல்லா பார்த்துக்குங்க. இதில் இருக்குது பாருங்கள் 038. இந்த 38 வந்திருக்கு. அப்படி வந்தால் 38ங்கிறது 83 பிறண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 83 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. அதுக்காக தான் அதை பற்றி கொடுக்குறேன். 38ன்னு வந்ததுனால் உங்களுக்கும் அந்த கணக்கு அப்படி தான் வரும் அப்படின்னு பார்க்கும்போது வந்ததுனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஒன்றும் மிஸ்டேக் வராது. ஓகேங்களா. இந்த கணக்கில் அதை கொடுக்குறேன். இதில் 638 இதை தான் 83 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. இதை பி போர்டுக்கு தள்ளிட்டு சி போர்டுக்கு இப்படி கொடுக்குறேன். அவ்வளோதான். இதை பரட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த 38ங்கிறத 83 கொடுக்குறேன். 38 வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இதை பரட்டி கொடுக்குறேன் நண்பர்களே. ஓகேங்களா. இன்றைய கணக்கில் இது வரைக்கும் முடிந்தது. ஓகேங்களா. உங்களோட அமைப்பில் அதே போல் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பதிவு பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்றைய கணக்கு முடிஞ்சது. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பக்கத்துக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.